அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ரெய்ஹானா கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இங்கே நாங்கள் எல்லாருமே நல்லா இருக்கோம், அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான வீடியோட வந்திருக்கிறேன். ஒன்றும் இல்லை, 2 வீடியோட வந்திருக்கிறேன். ஒரே வீடியோவில் 2 வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக பார்ப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வீடியோ பிடிச்சிருந்தா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஹைப் இருக்குது, அதையும் மறந்துடாமல் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம வந்து வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இன்றைக்கி வந்து 2 வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஊர் காரைக்காலில் ஒரு ஜுவல்லரி ஷாப் ஒன்று ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோ பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அம்பகத்தூரில், நம்ம ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற அம்பகத்தூரில் வந்து பெண்கள் ஸ்டால் போட்டிருந்தாங்க. அதையும் பார்க்க போகிறோம். நம்ம ஊர் காரைக்காலில் ஜோஸ் அல்காஸ் ஜுவல்லரி ஓப்பன் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்களா? அன்னைக்கு எடுத்த வீடியோ தான் இது. இந்த ஷாப் ஓப்பன் பண்ணி வைக்கிறதுக்கு மாமன் படத்தில் நடித்த ஹீரோயின் வந்து ஐஸ்வர்யா லட்சுமி வந்திருந்தாங்க. நம்ம ரெய்ஹானாவை பார்த்துட்டு அவங்களோட நெத்திச்சுட்டியை வந்து திரும்பி இருந்துச்சு, அதை சரி பண்ணி விட்டுட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த வீடியோ எடுக்கிற அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை. என்னோட பிபி வந்து ரொம்ப ஹையாக இருந்துச்சு. ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸில் கூட சொல்லியிருப்பேன். ஸோ பிபி ஹையாக இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம், அம்மா வீட்டுக்கு போய் ஒரு 2 டேஸ் வந்து ஸ்டே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். கால் பண்ணி அம்மாட்டையும் சொல்லியிருந்தேன், இன்றைக்கி நான் ஊருக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அம்மா வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிறதுனால அன்றைக்கி காலையில் கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு குளித்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் வந்து ஜோஸ் அல்காஸ் ஜுவல்லரி வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து ஆல்ரெடி 1 கிராம் காயின் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதனால இந்த ஷாப் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க இல்லையா, அங்கே போயிட்டு பார்த்துட்டு அப்படியே 1 கிராம் காயின் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் இந்த ஷாப்புக்கு வரும்போது காலையில் டைம் பார்த்தீங்கன்னா 10:30க்கு மேலேயே இருக்கும். இங்கே வர வரைக்கும் சுத்தமாக எனக்கு தெரியவே தெரியாது இந்த ஷாப் ஓப்பன் பண்ணி வைக்கிறதுக்கு ஐஸ்வர்யா லட்சுமி வராங்க அப்படிங்கிறது. அங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும். பட் நைட்டே என்னோட ஹஸ்பண்ட் வந்து சொல்லிட்டு இருந்தா, இந்த ஷாப் ஓப்பன் பண்ணி வைக்கிறதுக்கு நடிகை யாரோ வராங்க அப்படிங்கிற மாதிரி. அதை நான் பெருசாக அவ்வளோவா வந்து காதில் வாங்கிக்கவே இல்லை, அலட்சியமாக விட்டுட்டேன். அதனால எனக்கு சுத்தமாக ஞாபகமே இல்லை. இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாரும் சொல்லவும், ஆமாம் நைட்டே ஹஸ்பண்ட் கூட சொன்னாங்களே அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஞாபகம் வந்துச்சு. சரி ஓகே வந்துட்டோம், நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வந்து ரொம்ப க்ரௌடாக இருக்கும், கண்டிப்பாக பார்க்க முடியாது அப்படின்னு நினச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப பக்கத்தில் இருந்து தான் ஐஸ்வர்யா லட்சுமியை பார்த்தேன். புதுசாக நம்ம ஊரில் ஒரு ஷாப் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா பொதுவாக நிறைய மக்கள் வருவாங்க பார்த்தீங்களா? அதில் நான் தான் ஃபஸ்ட்டு அன்றைக்கி போயிருந்தேன் போல். நான் போனப்போ அந்தளவுக்கு யாருமே வரல. ஐஸ்வர்யா லட்சுமி வந்ததுக்கப்புறம் தான் க்ரௌடு அதிகமாகிடுச்சு. நான் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கும் போது என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ரெய்ஹானாவை அழைச்சிட்டு வாசலுக்கு வந்துட்டா. எங்கே போய் ரொம்ப நேரம் ஆச்சு காணமேன்னு சொல்லிட்டு நானும் வந்து பார்க்குறேன். இங்கே வந்து பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்குறா. வர எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா வாசல்லையே வந்து என்ட்ரன்ஸ்லேயே நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. பஞ்சு மிட்டாய், பாப்கார்ன், ஐஸ்கிரீம் எல்லாமே பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் போட்டி போட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதில் நானும் ஒரு ஆள் தான். நான் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அடித்து பிடிச்சி கஷ்டப்பட்டு ஒரு கப்பை எடுத்து காட்டிகிட்டே இருக்கேன். ஒருத்தக வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி மொத்தத்துக்கும் நின்று வாங்கிட்டு இருக்கா, விடவே மாட்டுறா. நானும் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது. அதுக்கப்புறமா வந்து வாங்கிட்டா நவருங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் இடம் கொடுத்தா. அந்த கேப்பில் நான் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்துட்டேன். இங்கே வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னோடய பிபி வந்து ரொம்ப ஹையாக இருந்துச்சு. ஒரு 2-3 நாளாகவே என்னோடய பிபி வந்து ரொம்ப ஹையாக தான் இருந்துச்சு. நான் கூட ஹாஸ்பிட்டல்லாம் போயிருந்தேன், உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். நான் அதை பற்றின வீடியோலாம் போட்டிருந்தேன் இல்லையா? ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய பிபி வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிடுச்சு.
ஸோ இதுலேருந்து எனக்கு என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எப்போ பார்த்தாலும் வீட்டில் உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சிக்கிட்டு எதையாச்சும் ஒன்று திங்க் பண்ணிக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இந்த மாதிரி உட்காந்துருந்தோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக நமக்கு வந்து உடம்பு வந்து மோசமாயிடும். எப்பயாச்சும் இந்த மாதிரி வந்து ஃபேமிலியோட வெளியில் வரணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், கொஞ்சம் ஜாலியாக இருக்கணும். நம்ம வீட்டில் இருக்க கஷ்டம் அது இருக்க தான் செய்யும். அதே நினச்சிட்டு இல்லாமல் இந்த மாதிரி அப்பப்போ வெளியில் வந்தோம் அப்படின்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ஜுவல்லரிலாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா டைமண்ட், சில்வர் இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. அங்கே தான் வந்து கோல்டு காயினும் இருந்துச்சு. ஸோ கோல்டு காயின் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து மாடிக்கு வந்துட்டோம். அங்கேயும் ஐஸ்வர்யலட்சுமி இருந்தாங்களா, அப்படியே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டாச்சு. ஃபோட்டோஸ் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா நான் நினச்சிருந்தா ஃபோட்டோ வந்து நான் பக்கத்துலேயே இருந்து நிறைய ஃபோட்டோ எடுத்துருக்கலாம் ஐஸ்வர்யலட்சுமி கூட. பட் அப்போ வந்து ஏனோ தெரில, எனக்கு ஃபோட்டோ எடுக்கணுங்கிற அந்த ஞாபகமே வரல. அப்படியே வந்து வீடியோஸ் எடுத்துக்கிட்டே நின்றுட்டு இருந்துட்டேன். அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து ஃபோட்டோ எடுக்கும்போது தான் நம்மளும் எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கும்போது க்ரௌடு அதிகமாகிடுச்சு. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஓகே, நான் வந்து கோல்டு காயின் வாங்கினேன்னா இல்லையான்ட்டு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து வாங்கலை. ஏன் வாங்கலை அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்து 1 கிராம் கோல்டு காயின் வாங்குற மாதிரி தான் பிளான் பண்ணி போயிருந்தேன். ஆனால் அங்கே வந்து 2 கிராம்ஸ் கோல்டு காயின் தான் இருக்குதான். 1 கிராமில் இல்லை, இப்போதைக்கு இல்லை, அப்புறம் தான் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே, நம்ம அப்புறம் வந்து வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு அன்றைக்கி வாங்கலை. இதை வந்து ஷார்ட்ஸ் வீடியோவில் கூட ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, நீங்கள் அங்கே என்ன வாங்குனீங்க அப்படின்ட்டு. அன்றைக்கி வந்து நான் எதுவுமே வாங்கலை. சுற்றி நல்லா வீடியோ எடுத்துகிட்டு ஷாப்லாம் நல்லா சுற்றி பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு, அவ்வளோதான். ஓகே, அடுத்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நம்ம வந்து ஸ்டால் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்காக, அதாவது ஸ்டாலுக்கு போகிறதுக்காக, அம்பகத்தூர் போகிறதுக்காக கிளம்பி பஸ் ஸ்டாப்புக்கு வந்தாச்சு. இது எந்த ஊர் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா ஊர். எங்கள் அம்மா ஊரில் இருக்கிற பஸ் ஸ்டாப்பில் தான் இப்போ பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நாங்கள் வந்து காரைக்கால் பஸ்ஸுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து காரைக்கால் பஸ் ஸ்டாண்டுக்கு வரணும். அதுக்கப்புறமா அங்கேருந்து அம்பகத்தூர் பஸ் ஏறி அம்பகத்தூருக்கு போகிறோம். நான் வந்து ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, உடம்பு சரியில்லை, அம்மா வீட்டுக்கு ஸ்டே பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஜோஸ் அல்காஸ் ஓப்பன் பண்ண அன்றைக்கி தான் நான் வந்து அம்மா வீட்டுக்கு வந்தேன். அதாவது காலையில் அந்த ஷாப் ஓப்பனிங்க்கு போயிட்டு மதியானம் லன்ச் டைமுக்கு அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து என்னை அங்கே விட்டுட்டு ஊருக்கு போயிட்டா. நான் வந்து இங்கே ஒரு 2-3 நாள் வந்து ஸ்டே பண்ணியிருந்தேன். அதில் ஒரு நாள் தான் பார்த்தீங்கன்னா அம்பகத்தூரில் ஸ்டால் போட்டிருக்கிறதா இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன். அதுக்கப்புறமா அங்கேருந்து எல்லாரையும் அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா, நான், தம்பி பசங்க, நம்ம ரேஹானா எல்லாருமே இப்போ வந்திருக்கிறோம். இங்கே அம்பகத்தூருக்கு வந்தாச்சு. அம்பகத்தூரில் நிலா மேரேஜ் மஹால் இருக்கு இல்லையா, அங்கே தான் வந்திருக்கிறோம். அங்கே தான் ஸ்டால் போட்டிருந்தாங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஃபஸ்ட்டே சீக்கிரமாக வந்தாச்சு. அப்போ தான் ஸ்டால் எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் வந்து எத்தனையோ ஷாப்புக்கெலாம் போயிருக்கிறேன், நிறைய பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறேன். ஆனால் ஏனோ தெரியல, இந்த மாதிரி ஸ்டாலுக்கு வரும்போது எனக்கு வந்து தனியாக ஒரு ஹாப்பியான ஃபீல் வந்து கிடைக்கிது. அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரில, அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது இந்த மாதிரி ஸ்டாலெல்லாம் பார்க்குறதுக்கு. ஒரு பெண்களும் அவங்க வந்து சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய அவங்களோட சொந்த ப்ராடக்ட்லாம் சேல் பண்ணுறதை பார்க்குறதுக்கே அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. அங்கே வந்திருக்க, அதாவது ஸ்டால் போட வந்திருக்க எல்லா பெண்களுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான ஒரு ஸ்டால் எடுத்து அதில் வந்து அவங்களோட திங்ஸ்லாம் வச்சு அதை வந்து வர கஸ்டமர்கிட்ட எல்லார்ட்டையுமே வந்து நல்லா அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களோட பொருளெல்லாம் சேல் பண்ணுறதை பார்க்குறதுக்கே அவ்வளோ ஆசையாகவும் அழகாகவும் இருந்துச்சு. எனக்கும் வந்து இந்த மாதிரி ஸ்டால் போடணுன்னு சொல்லிட்டு பயங்கர ஆசை. கண்டிப்பாக ட்ரை பண்ணியிருந்தேன் அப்படின்னா போட்டிருக்கலாம். ஆனால் வந்து ஏனோ தெரில, ஒரு சின்ன அலட்சியம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நானும் விட்டுட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் காரைக்காலில் இருக்கிற ஆப்பிள் ஷாப்போட சிறப்பு பரிசு கூப்பன் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதாவது 500 ரூபா 1000 ரூபாய்க்கு நம்ம ஏதாவது திங்ஸ் வாங்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு gift கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி. இங்கே பாருங்க, நம்ம ஊர் ஒரட்டி, நாங்கள் வந்து ரொட்டி அப்படின்னு தான் சொல்லுவோம். இது வந்து அங்கே சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு ஒரட்டி ஒன்று வந்து 250 ரூபாவா, ஒரு பீஸ் இருந்தால் 60 ரூபாவா ரொட்டி.
எங்கள் ஊரில் காலையில் 9 மணிக்கெலாம் பஸ் இருந்துச்சு. அதனால சீக்கிரமாக போகணும், போயிட்டு நம்ம திரும்ப சீக்கிரம் வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் கிளம்பி வந்திருந்தோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம். பசங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிடக்கூட வந்து மனசே இல்லை. சீக்கிரம் போனால் போதும், வந்து இங்கே இதெல்லாம் பார்த்தா போதுங்கிற மாதிரி கிளம்பி வந்துட்டா. இயரிங்ஸ்லாம் பார்த்தீங்களா? எவ்வளோ டிசைன்ஸ் இருக்கு, எவ்வளோ கலெக்ஷன் இருக்குன்ட்டு. இங்க வந்து நாங்க ஒரு 3 இயரிங்ஸ் வந்து வாங்குனோம். சூப்பரா இருந்துச்சு. எனக்கு, ரெய்ஹானாவுக்கு, தம்பி பொண்ணுக்கு 3 பேருக்குமே வாங்குனோம். அப்புறம் புர்கா ஷால்லாம் பார்த்தீங்கன்னா, நெறைய கலெக்ஷன் இருந்துச்சு. நெறைய ஷாப்பும் இருந்துச்சு. இங்க வந்து அம்மா வந்து ஒரு புர்கா ஷால் வந்து வாங்குனாஹா. இதுதான் வாங்குனாஹா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, புர்கா ஷால்லாம் ரூ. 100லேருந்தே வந்து ஸ்டார்ட் ஆயிருந்துச்சு ரேட்டெல்லாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லாமே. எல்லா ஷாப்புமே பார்க்கறதுக்கு சூப்பரா இருந்துச்சு. நெறைய யூஸ்ஃபுல்லான திங்ஸ்லாம் வச்சிருந்தாஹா. அதேபோல புர்கா ஷால் அதாவது ஹிஜாப்லாம் பார்த்தீங்கன்னா, நெறைய கலெக்ஷன் இருந்துச்சு. நெறைய டிசைன்ஸ் இருந்துச்சு. நெறைய கலர்ஸும் இருந்துச்சு. நான் வந்து இந்த ஷாப்ல பார்த்தீங்கன்னா, லிப் பாம் வந்து வாங்குனேன். ஒரு பிங்க் கலர் இருக்கிற மாரி பார்த்து வாங்கிக்கிட்டேன். அப்புறம் ரெய்ஹானா கொஞ்சம் திங்ஸ் வாங்குனாஹா. அப்படியே பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ஷாப்லயும் வந்து கொஞ்சம் திங்ஸ் வந்து வாங்குனோம். இப்போ வந்து நான், அம்மா, தம்பி, பொண்ணு எல்லாருமே வந்திருக்கோமா, எல்லாருக்கும் தேவையான திங்ஸ்லாம் வந்து எல்லாமே வாங்குனோம். லாஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் இந்த டின்னர் செட் மாரி வந்து வாங்குனேன். அத நான் உங்களுக்கு லாஸ்ட்டா காட்டுறேன். வீடியோல போடுறேன். இதானே உங்கள் கடை? கடை நேமு? சரி. அடுத்து என்ன, பசங்கள அழைச்சிட்டு வந்திருக்கோம். ஸ்நாக்ஸ் சாப்பிடாம போ முடியுமா? வாங்கி குடுக்கலன்னா அவங்களும் நம்மள வந்து சும்மாவே விட மாட்டாங்க. எப்படியாச்சும் நம்மள்ட்ட வந்து நச்சரிச்சு வாங்கி கேட்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பசங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டவுடனே, பானிபூரி தான் வேணுன்ட்டு 3 பேருமே கேட்டஹா. அதுக்கப்புறம் பானிபூரி வாங்கி குடுத்தோம். பானிபூரியில வந்து 2 விதமான ஃப்ளேவர் இருந்துச்சு. ஒண்ணு வந்து சவர்மா பானிபூரி அப்படின்னு சொன்னாஹா. இன்னொன்னு வந்து நார்மலான பானிபூரி. அது 2மே வந்து வாங்கி குடுத்தோம். நாங்களுமே ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டோம். அடுத்து இந்த ஷாப் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது செராமிக்கு, கிளாஸு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே வந்து ஒரு 2, 3 ஐட்டம்ஸ் வந்து வாங்கினேன். என்னது மறுபடியும் பானிபூரி சாப்பிட காட்டுறேன்னு பார்க்குறீங்களா? ஃபர்ஸ்ட் வந்து அம்மா வாங்கி எல்லாருக்கும் கொடுத்தாங்களா, அடுத்து நான் வாங்கி எல்லாருக்குமே கொடுத்தேன். அதுதான் திரும்பவும் காட்டியிருக்கிறேன். ஓகே. அவ்வளோதான் கிளம்ப போறோம். அங்க என்னென்ன திங்ஸ்லாம் வாங்கணுமோ அதுக்கான பில் தான் இது. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 1600 மேலேயே வாங்கியிருந்தோம் அப்படின்னு நெனைக்கிறேன். இந்த பில்ல எடுத்துட்டு போயிட்டு நம்ம இங்க வந்து ஒருத்தவங்க டேபிள் போட்டு உட்காந்துருந்தாங்க. அவங்கள்ட்ட குடுத்துட்டோம் அப்படின்னாக்கா, அவங்க நம்ம நேம் எழுதி ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சுருவாங்க. நமக்கு ஏதாவது கிஃப்ட் விழுந்துச்சு அப்படின்னா, நம்மள கூப்பிட்டு குடுப்பாங்க அப்படின்னு நெனைக்கிறேன். நமக்கு தான் அந்த லக்கே இல்லையே. ஸோ வந்து எதுக்கும் நம்ம குடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துட்டு கிளம்பியாச்சு. ரைஹானா. ஓகே. அவ்வளோதான் இந்த வீடியோ. நான் வந்து டின்னர் செட் மாரி வாங்கினேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அதுதான் இது. இத வந்து நான் இன்னொரு வீடியோல உங்களுக்கு டீட்டெயிலா வந்து காட்டுவேன்.